தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் பெண்ணொருவருக்கு கத்திக்குத்து தாக்குதல். கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட பெண்ணொருவர் அதிரடியாக கைது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி விவகாரம், மாணவர்கள் மீது நடவடிக்கை. அனூர் அரசின் முடிவின் ஆரம்பம், ஹரின் பெர்னாண்டோ கடும் எச்சரிக்கை. பிரித்தானியா சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் புகட்டப்பட்ட பாடம். நேருக்கு நேர் மோதிய பேருந்து, சாரதியொருவர் பலி. இலங்கையில் தொடர்ந்து உயர்வடையும் தங்கத்தின் விலை. தமிழ் மக்களின் காணிகளை உணர்த்து யானைவேலி உப்பளமமைக்கும் செயற்பாடுகள் தீவிரம். தொடர்பின விரிவான செய்திகள். வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தோடு தொடர்புடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இந்த விடயத்தினை வவுனியா காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பண்டாரிக்குளம் முனியப்பர் கோயில் வீதியில் உள்ள அடுக்குமாடி வளவுக்குள் அமைந்துள்ள கடையில் இந்த கத்திக்குத்து சம்பவம் பதிவானது. கத்திக்குத்து சம்பவம் தொடர்பில் கடையின் உரிமையாளர் வவுனியா காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தார். இதையடுத்து வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி PS வீரரத்னவின் வழிகாட்டலில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் வவுனியா காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி லங்கசிங்க தலைமையில் இவ்வாறு காவல்துறை குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து துரிதமாக செயற்பட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய பெண்ணை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவ தொடர்பில் 30 மாணவர்கள் மீது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவல்படி இது தொடர்பான இறுதி முடிவு ஆணைக்குழுவின் அடுத்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. குறிப்பாக இம்மாதம் 11ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை இது தொடர்பில் கோரியிருந்தது. மேலும் குறித்த விசாரணை அறிக்கை கடந்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் நேரடி தொடர்புடையதாக கருதப்படும் 2 மாணவர்கள் உள்ளிட்ட 28 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகள் என மொத்தம் 30 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் இம்முறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அன்ருகுமார் திசாநாயக்கவின் முடிவின் ஆரம்பமாக அது இருக்கலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் அரசியல் பழிவாங்கல் குறித்து சர்வதேச சமூகத்துக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அநீதியான பழிவாங்கல் குறித்து சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற ஒன்றியம் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச நிறுவனங்களுக்கு முறைப்பாடு அளிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தூதரக மட்டத்தில் தனித்தனியாக தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது அதை மீட்டெடுக்க ரணில் விக்ரமசிங்க செய்த பணிகளை தற்போதைய அரசாங்கம் தங்களுடையது போல காட்டி வருவதாக சாடிய ஹரின் பெர்னாண்டோ, அரசாங்கம் ஆட்சி செய்வதற்கு பதிலாக பழிவாங்குவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ள இருந்த ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விரிவுரைகள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் போன்ற விவாத சங்கங்கள் பல தலைமுறைகளாக துணிச்சலான விவாதம் மற்றும் பகுத்தறிவு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான அடையாளங்களாக திகழ்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். கேம்பிரிட்ஜ் சங்கத்தில் உரையாற்றிய தன்னுடைய சொந்த அனுபவத்தை நினைவுகூர்ந்த அலி சப்ரி, இத்தகைய தளங்கள் வேறுபாடுகளை வெளிப்படையாகவும் மரியாதையுடனும் அறிவுசார் நேர்மையுடனும் எதிர்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பினை வழங்குவதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். வாதுவ மொரந்தொடுவ வீதியில் மெலேகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த பேருந்தொன்றின் சாரதி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றதோடு இதில் 2 பேருந்து சாரதிகள் காயமடைந்து பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவ காவல்துறை முன்னெடுத்து வருகிறது. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. அதிர்ஷ்டவசமாக விபத்து நேர்ந்த சம்பவம் 2 பேருந்துகளிலும் பயணிகள் எவரும் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5150 பதிவாகியுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இன்று தங்கத்தின் விலை நிலையாக காணப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது.
கடந்த வாரம் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,96,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது. நேற்று அதன் விலையில் 4,000 ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டதை அடுத்து இன்று தங்கத்தின் விலை மேலதிக மாற்றம் எதுவும் பதிவாகவில்லை. தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,70,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் கமரள சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் நெற்செய்கை காணிகளை ஊடர்த்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையால் ஜானை வேலை அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகளிடம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோட்டைக்கேணி பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து ஒப்பளம் அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொக்குத்தொடுவாய் கமக்கார் அமைப்பு பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட முறையீடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் என்ற முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருக்கு தெரியப்படுத்தியதோடு இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தினார். அது மட்டுமன்றி தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்களை ஆக்கிரமித்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பெரும்பான்மை இனத்தவர்கள் காட்டு யானையிடமிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக தமிழ் மக்கள் தற்போது நெற்செய்கையில் ஈடுபட்டு வரும் வயல் நிலங்களின் குறுக்காக இவ்வாறு யானை வேலிகள் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் இடைத்தரகராக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரியகேர தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் கடந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் அரசாங்க தரப்பினர் முன்வைக்கும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. வடக்குக்கு விஜயம் செய்த பிரதமர் எங்களை கேட்டா யுத்தம் செய்தார்கள் என்கின்றார். நாம் தமிழ் இனத்துக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை, பயங்கரவாதத்துக்கு எதிராகவே யுத்தம் புரிந்தோம். ஆனால் பிரதமரின் கருத்து யுத்தம் செய்த இளைஞர்களை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கொள்கையை விதைக்கும் விடயத்தை பிரதமர் முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில் புலம்பெயர் அமைப்புகளின் தரகராக பிரதமர் உள்ளார். அதேபோல அரசாங்கம் இயலாமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் காவல்துறைக்கு தகவல் அளித்தவர் ஒருவரை கொன்று அவரின் தலையை அது தொடர்பான விசாரணையை நடத்திய உதவி காவல் அத்தியட்சகர் ரோஹான் ஒலுகலவின் வீட்டின் முன்வைக்கும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கொலையாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோடு அதன்போது 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு கிரிந்த கடற்கரையிலிருந்து சுமார் 350 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளை கைப்பற்றியிருந்தது. மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி காவல் அத்தியட்சகர் ரோஹான் ஒலுகலவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தக்காரர் துபாயில் தற்போது தலைமறைவாக உள்ள அங்கு கூட பிரியந்த் என்பவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. இந்நிலையில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட விரக்தியடைந்த சந்தேக நபர் ஒலுகலவுக்கு தொடர்புடைய தகவலை வழங்கியவர் யார் என்பதை கண்டுபிடித்தார். இதன்படி அவரை கொல்லும் ஒப்பந்தத்தை ஒப்படைத்து அவரின் தலையை ஒலுகலவின் வீட்டுக்கு அனுப்ப அங்கோட பிரியந்த திட்டமிட்டார். இதனிடையே பாதாள உலக கும்பல் அவரை பற்றிய தகவல் தேடுவதை அறிந்து தகவல் கொடுத்தவர் வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகினார். பின் மேற்கு வடக்குக்கு பொறுப்பான காவல்துறை பரிசோதனை ஜெனரல் கலைஞர் ஜெயசிங்கவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்படி கொலை ஒப்பந்தத்தை பெற்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தலங்கம அக்குரைக்கொடையில் சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 2வது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் நாட்டை விட்டு வெளியேற முன்கூட்டியே வேறொருவரின் பேரில் வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரித்து வைத்ததாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டு குறித்த தகவல்கள் புலனாய்வு குழுக்களுக்கு கிடைத்துள்ளன. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தொடர்பில் பொதுமக்களின் உதவியை நாடி காவல்துறை வெளியிட்ட ஏஐ புகைப்படம் போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட புகைப்படம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதாள உலகில் வாடகை அமர்த்தப்பட்ட கொலையாளிகளான துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் உண்மையான அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தற்போது நாட்டில் இருக்கிறாரா அல்லது நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளாரா என்பது சந்தேகமே என்றும் காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வேறு பல கொலைகளில் தொடர்புடையவர் என்றும் அவரை பிடிப்பது பல மர்மங்களை அவிழ்க்க உதவும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த துப்பாக்கிதாரியை சட்டத்தரணியின் மனைவி மீதும் ரிவோல்வரை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தினார் என்றும் காவல்துறை தெரிவித்தது. இந்த இரட்டை கொலையில் முக்கிய துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் T56 ரக ஆயுதத்தால் துப்பாக்கிதாரி சுட்டுக் கொன்ற சந்தேக நபர் 90 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுகிறது. மேலும் பாதாள உலக குற்றவாளியான கரந்தனிய சுத்தா இந்த கொலையை திட்டமிட்டார் என்பதும் கொலையை டுட்டு என்பவர் இயக்கினார் என்பதும் தெளிவாக தெரிய வந்துள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.